ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கிலேருந்து பேஜ் நம்பர் 162ல் உள்ள உங்களுக்கு தெரியுமா பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து கற்பனை செய்து பார்க்கவும். சூரியன் 1.3 மில்லியன் புவிகளை தனக்குள்ளே அடக்கக்கூடிய வகையில் மிகப்பெரியதாகும். நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் டேஷ் அளவு புவிகளை தனக்குள்ளே அடக்கக்கூடிய வகையில் மிகப்பெரியதாகும். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.3 மில்லியன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பண்டை தமிழர்கள் சூரியன் மற்றும் பிற கோள்களை பற்றி அறிந்திருந்தனர் என்பது சங்க இலக்கியங்கள் வாயிலாக நமக்கு புலனாகிறது. அந்த காலத்திலே சங்க இலக்கியங்களில் வந்து சூரியன் பற்றியும் பிற கோள்களை பற்றியும் சொல்லியிருக்காங்க பண்டை தமிழர்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, உதாரணமாக சிறுபனாற்று படையில் காணப்படும் வால்நிற விசும்பின் கோள் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு அப்படிங்கிற ஒரு மேற்கோள் கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் வரியிலிருந்து நம்ம வந்து பண்டை தமிழர்கள் சூரியனையும் பிற கோள்களையும் பற்றி அறிஞ்சிருக்காங்க, நமக்கு முன்னாடியே சங்க காலத்தில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இந்த மேற்கோள் வரிகளை கொடுத்து எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது, எந்த நூலில் இதை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ எந்த நூல்னு பார்த்தோம்னா சிறுபானாற்று படையில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? மேலும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான நோட்ஸ் எல்லாம் வந்து நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.